வாங்க, இன்னைக்கு நாம கொஞ்சம் ஆழமான ஒரு விஷயத்த பத்தி பார்க்கலாம். நம்மள சுத்தி இருக்கிற இந்த உலகம், நம்மளோட சக்தி, இத பத்தியெல்லாம் நாம நினைச்சு வச்சிருக்கிறத விட முற்றிலும் வேற ஒரு பார்வை இருக்கு. இத தடை செய்யப்பட்ட மீப்பொருளியல்னு சொல்றாங்க. அதாவது நம்ம கிட்ட இருந்து மறைக்கப்பட்ட சில பிரபஞ்ச ரகசியங்கள். சரி வாங்க, அந்த ரகசிய உலகத்துக்குள்ள நுழைஞ்சு பார்க்கலாம். ஒரு கதை சொல்லிட்டேன் சார். சார் சாப்பிட கடைசா சார், இருக்கா சொல்லிட்டேன் சார், ப்ளீஸ் சார், என்னோட சென்டிமெண்ட் சொல்லு சார். அதுல உனக்கு கதை கேட்டு பழகிடுச்சு, எனக்கு கதை சொல்லியே பழகிடுச்சு. நான் கதை சொல்றேன், கேளு. இந்த ஆய்வு ஆரம்பிக்கிறதே ஒரு பெரிய ஷாக்கோட தான். நாம யார், நம்ம சக்தி என்ன, நம்ம வாழ்க்கை எப்படிப்பட்டதுன்னு நம்ம நம்பிட்டு இருக்கிற பல விஷயங்கள் ஒருவேளை வேணும்னே நம்மகிட்ட இருந்து மறைக்கப்பட்ட பொய்யா இருக்கலான்னு இது சொல்லுது. சரி, முதல்ல நம்மள பத்தி நாம நம்பிட்டு இருக்கிற ஒரு பெரிய பொய்ய உடைப்போம். நம்மளோட உண்மையான இயல்பு தான் என்ன? E = mc². இந்த ஃபார்முலாவை நம்ம எல்லாருமே ஸ்கூல்ல படிச்சிருப்போம் இல்லையா? ஆனா இது ஒரு இயற்பியல் சமன்பாடா மட்டும் பார்க்காம அதுக்குள்ள இருக்கிற ஒரு ஆன்மீக உண்மையை பாருங்க. பருப்பொருள்னு நாம சொல்ற எல்லாமே அடர்த்தியான ஆற்றல் தான். தண்ணி எப்படி உறைஞ்சு ஐஸ் கட்டியாகுதோ அதே மாதிரி தான் ஆற்றல் ரொம்ப ரொம்ப மெதுவா அதிரும்போது அது திடப்பொருளா, அதாவது உறைந்த ஒளியா நமக்கு தெரியுது. அப்போ இதிலிருந்து என்ன தெரியுது? நாம வெறும் எலும்பும் சதையும் உள்ள ஒரு உடல் மட்டும் இல்ல, நாம ஆற்றலோட வடிவங்கள். இந்த பிரபஞ்சத்தோட ஆற்றல் புலத்தோட எப்பவுமே தொடர்பில் இருக்கிற ஒரு செயல்முறை. நாம தனித்தனியா இருக்கோங்கிறது ஒரு மாயதான். உண்மை என்னன்னா, நாம எல்லாரும் ஒன்னோடு ஒண்ணு இணைக்கப்பட்டிருக்கோம். இங்க தான் விஷயமே இருக்கு. உங்க எண்ணங்கள் உங்க மூளைக்குள்ள மட்டும் இல்ல, அது ஒரு ரேடியோ சிக்னல் மாதிரி இந்த யதார்த்தத்தையே உருவாக்குற அந்த பிரம்மண்ட ஆற்றல் புலத்துக்குள்ள ஒளிபரப்பப்படுது. யோசிச்சு பாருங்க, உங்க எண்ணங்கள் வெறும் எண்ணங்கள் இல்ல, அவை படைப்பின் கருவிகள். நம்ம கிட்ட இவ்ளோ சக்தி இருக்குன்னா ஏன் நம்மளால அதை உணர முடியல? அதுக்கு காரணம் நம்மள அறியாமலேயே ஒரு கட்டுப்பாட்டு அமைப்பு வேலை செஞ்சிட்டு இருக்கு. அது என்ன அமைப்பு? வாங்க அதை பத்தி பார்க்கலாம். இந்த மூலத்துல இந்த கட்டுப்பாட்டு அமைப்புக்கு டெமியர்ஜ்னு ஒரு பேர் சொல்றாங்க. இது ஏதோ ஒரு ஆளோ கடவுளோ இல்ல, இது ஒரு ஐடியா, ஒரு மாய. நம்மள ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வச்சிருக்க வடிவமைக்கப்பட்ட ஒரு சிந்தனை அமைப்பு. நம்மள கட்டி போட்டிருக்கிற இந்த கண்ணுக்கு தெரியாத சிறையோட கம்பிகள் இரும்பால செஞ்சதில்ல, நம்மளோட உணர்ச்சிகளால செஞ்சது. பயம், என்கிட்ட இது இல்ல அது இல்லங்கிற பற்றாக்குறை உணர்வு, அப்புறம் நான் வேற நீ வேறங்கிற பிரிவினை உணர்வு. இந்த மூணும் தான் நம்மளோட சக்தியை உறிஞ்சு நம்மள பலவீனமா வச்சிருக்கு. ஏதேன் தோட்ட கதையை நாம எல்லாரும் கேட்டிருப்போம். ஆனா இங்க அதையே ஒரு புது ஆங்கிள்ல சொல்றாங்க. ஆதாமும் ஏவாளும் தப்பு செஞ்சுட்டாங்கங்கிறது அந்த கட்டுப்பாட்டு அமைப்புக்கு பயம் இல்லையா? அவங்க தங்களோட உண்மையான படைப்பு சக்தியை உணர்ந்து எல்லா தடையும் உடைச்சு மேலே எழுந்துருவாங்களோங்கிறது தான் உண்மையான பயமா இருந்திருக்கு. ஓகே, இப்போ பிரச்சனை பத்தி பேசினது போதும். இதிலிருந்து வெளியே வரதுக்கு என்ன வழி? நம்ம வாழ்க்கையை நாமளே எப்படி உருவாக்குறது? அதுக்கு பின்னால இருக்கிற சயின்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இப்போ நான் சொல்ல போற விஷயம் உங்களை ஆச்சரியப்படுத்தலாம். நம்ம இதயத்திலிருந்து வர்ற மின்காந்த புலம், அதாவது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு, நம்ம மூளையிலிருந்து வர்றதை விட சுமார் 5000 மடங்கு சக்தி வாய்ந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரொம்ப சிம்பிள். நாம என்ன நினைக்கிறோங்கிறத விட நாம எப்படி உணர்றோங்கிறது தான் பிரபஞ்சத்துக்கு நாம அனுப்புற ரொம்ப சக்தி வாய்ந்த சிக்னல். உங்க இதயம் அனுப்புற அந்த உணர்ச்சி அதிர்வெண்ணுக்கு இந்த பிரபஞ்ச ஆற்றல் புலம் உடனுக்குடன் பதில் சொல்லுது. இந்த டேபிள பாருங்க, உங்களுக்கே புரியும். பயம், கோபம், குற்ற உணர்ச்சி மாதிரியான குறைந்த அதிர்வெண் உணர்வுகள் நம்மள ஒரு பாதிக்கப்பட்ட ஆள், அதாவது விக்டிம் மாதிரி உணர வைக்குது. ஆனா அன்பு, மகிழ்ச்சி, அமைதி மாதிரி உயர அதிர்வெண் உணர்வுகள் நம்மள ஒரு படைப்பாளி, அதாவது கிரியேட்டர் நிலைக்கு கொண்டு போகுது. உங்க சக்தி உங்க உணர்ச்சிகள்ல தான் இருக்கு. சரி, இப்போதான் நம்ம விஷயத்தோட முக்கியமான கட்டத்துக்கே வரோம். இந்த அறிவை வெறும் தகவலா மட்டும் வச்சுக்காம நம்ம வாழ்க்கையில பயன்படுத்துற ஒரு கருவியா மாத்துறது எப்படி? அப்போ கேள்வி என்னன்னா, நம்மளோட இந்த ஃப்ரீக்வென்சிய, நம்ம உணர்ச்சி அதிர்வெண்ண உணர்வு பூர்வமா மாத்தி பிரபஞ்சத்துக்கு ஒரு தெளிவான பவர்ஃபுல்லான சிக்னலை அனுப்புறது எப்படி? இதுக்கு ஒரு சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டெக்னிக் இருக்கு. 3 ஸ்டெப் தான். முதல்ல உங்க கவனத்தை உங்க இதயத்தை கொண்டு வந்து மூச்சு உங்க இதயம் வழியா போயிட்டு வர்ற மாதிரி கற்பனை பண்ணுங்க.
ரெண்டாவதா, அன்பு, நன்றி, சந்தோஷம் மாதிரி ஒரு உயர்வான உணர்ச்சியை முழுசா உணருங்க. ஒரு பழைய சந்தோஷமான நினைவை கூட நீங்க திரும்ப கொண்டு வரலாம். மூணாவதா, நீங்க என்ன விரும்புறீங்களோ அது ஏற்கனவே நடந்து முடிஞ்ச மாதிரி ஒரு பிரகடனம் செய்யுங்க. அவ்வளவுதான். இது உங்க இதயத்தையும் மூளையும் ஒரே நேர்கோட்டுக்கு கொண்டு வரும். ஆனா ஒண்ணு, இது ஏதோ ஒரு நாள் செஞ்சுட்டு விடுற மேஜிக் இல்ல. இதை நீங்க தினமும் பிராக்டிஸ் பண்ணணும். நீங்க எதை உருவாக்க விரும்புறீங்கன்னு தெளிவா முடிவு பண்றதும், அது ஏற்கனவே உங்ககிட்ட இருக்கிற மாதிரி ஆழமா உணர்றதும் உங்க பொறுப்பு. எப்பவுமே ஒன்ன ஞாபகம் வச்சுக்கோங்க, வாழ்க்கை உங்களுக்கு சும்மா நடக்கிற ஒரு விஷயம் இல்ல. நீங்க சும்மா ஒரு ஆடியன்ஸ் கிடையாது. இந்த பிரபஞ்சம் உங்களை சுற்றி வடிவம் எடுக்கிறதுக்கு காரணமான மைய நிகழ்வே நீங்க தான். இப்போ இந்த சக்தி உங்க கையில இருக்கு. சொல்லுங்க, நீங்க எந்த மாதிரி ஒரு யதார்த்தத்தை உங்களுக்காக உருவாக்க போறீங்க?